ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து சிவசித்த ஆற்றல்களின் திருவடிகள் போற்றி போற்றி. கோவை சத்சங்க விழாவிற்காக எமக்கு ஒரு சிறு பணி அளிக்கப்பட்டது. அவ்வூரில் உள்ள பகுதிகளில் நம்முடைய சபையினுடைய அந்த சத்சங்க விழா சம்பந்தமாக நோட்டீஸை ஒவ்வொரு வீடுகளில் கொடுக்கக்கூடிய ஒரு பணி. அத்தகைய பணியை ஏற்று ஒவ்வொரு முகமும் கொடுக்கும்போது இத்தகைய பணியை இனி நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் இது செய்யப்பட வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஒரு அவா எழுந்தது. அதை எப்படி நாம் தெரிவிக்க நேரம் கிடைக்குமோ என்ற ஒரு சமயத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற தருணத்தில் அடிமுடி காணாத அண்ணாமலையார் என்னும் அந்த இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் இருக்கின்ற தீப ஒளியாய் காட்சியளிக்கின்ற அவ்விடத்திலிருந்து திருப்பயணத்தை தொடங்கக்கூடிய இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை அகத்திய பெருமான் தொடங்கி வைத்து சிவகுருநாதரனுடைய திருவாயால் வளரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருநாள் திருக்கார்த்திகை திருநாள் அன்று ஒவ்வொரு வீட்டிலும் தீபங்கள் ஏற்றப்படும். அதுபோல் நம்முடைய சபைகள் இனி ஒவ்வொரு வீடுகளிலும் அகத்திய நாமத்தை ஒலிக்கக்கூடிய அந்நிலை இன்று முதல் தொடர அகத்திய பெருமானும் குருவர்களும் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று கூறி இன்று வடக்கு நோக்கி செல்லுகின்ற இந்த ஒரு வாகனம் பல்லாயிர கோடான கோடி வாகனமாக அகத்திய பெருமானின் அந்த அவாவை நிறைவேற்றி திரும்ப சபைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு சிறு அவாவையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அகத்தீசாய நமக. சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. சித்தர்கள் திருவடி போற்றி. திருமுருகப் பெருமானின் திரு யுக கலியுக மாற்றம் விரைவாக நடந்தது வந்துகிறதற்கு இது ஒரு பெரிய சான்று. இது இன்று முதல் இது ஒரு புதிய உத்வேகம் எடுத்தமைக்கு கோடான கோடி நன்றி. அனைத்து சித்தகணங்களின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றி ஐயா. ஓம் அகதீசாய நம. அது நேற்று சற்சங்க நிகழ்வில் நடந்தேறிய அந்நிகழ்விற்கு முன்பாக அழைப்பிதழை அச்சிட்டு அவரவர்கள் இல்லம் சென்று வழங்கியது இன்று தெரிவித்த அனுமதியின் முன்னோட்டம் என்று அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீசாய நமக. தன்னிலை பாராது என் நிலைக்குள் தான் அமிழ்ந்திருந்த பொழுதும் அந்நிலையை தாழ்த்தி நின்று அற்புதமாய் அனைவரையும் அழைக்கின்ற அத்தகைய பணி இருக்கின்றது. அது சாதாரண நிலை அல்ல. ஒவ்வொருவரையும் சென்று அழைக்கின்ற அற்புதமான அத்தகைய பணி. அங்கிருந்து எத்தகைய மாற்றுச் சொல் எதிர்ச்சொல் வந்த பொழுதும் அது இறையின் மேல் விடுகின்ற மலர்களாய் அதனை ஏற்றுக்கொண்டு ஆற்றலோடு அச்சங்கம் நிகழ்விற்குரிய அழைப்புதல் பணிதனை ஏற்றுக்கொண்ட சீடனுக்கும் கிளைச்சபை நிர்வாக காரியதரிசிக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம் யாம். அச்சங்க நிகழ்வில் ஒன்றாக கலந்திருந்து ஆசி பெற்றும் சச்சங்க நிகழ்விற்குரிய அத்தனை பணிகளிலும் ஈடுபட்டிருந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஏற்றமுடன் நீர் உரைத்தவாறு ஏற்றுகின்ற தீபம் அது அகத்திய தீபமாக அன்றைய நாள் முதல் ஒளிரும் என்று நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உரைத்தாய் எத்தனையோ வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. இகலோகத்தில் பல மாயைக்கு பின்பாக அணிவகுத்து செல்லக்கூடிய கூட்டங்கள் சாறை சாறையாக செல்கின்ற காலகட்டத்தில் சிவத்தை நோக்கிய பயணம், சிவத்தை அறிய வைக்கும் ஞானத்தை அறிகின்ற பயணம், ஞானத்தை அறிந்து சிவத்தை உணர வைக்கும் நற்பயணமாய் மேற்கொள்ளும் அற்புதமான அகத்தியன் காண்வாய் அது என்று யாம் ஆசி வழங்குகிறோம். ஓம் அகதீசாய நமக. உரைக்கின்றார்களே இகலோகத்தில் வரிசையாக செல்வதற்குரிய அத்தகைய இலக்கண வார்த்தை அதனை யாம் உரைக்கின்றோம். அது சித்தர்களின் அணிவகுப்பென்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. அதுவே சென்றது அற்புதமாய் காசி விஸ்வநாதனும் உலகம்மையும் அமர்ந்து அரசாளும் அப்பகுதிக்கு செல்வகையில் அச்சித்தர்கள் அணிவகுப்பு நடந்தது. ஏற்றமுடன் செங்கல்பட்டு மாநகரில் நடைபெறுகின்ற தகைய சற்சங்க நிகழ்விற்கு செல்கின்ற பொழுது அகத்தியனை நாடி சிவமகா வாழைச்சித்தனை தேடி வந்து வரிசையாய் நின்ற வாகனங்கள் அனைத்தும் சித்தர்கள் வாகனங்கள் என்று அறிவிக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. அங்கு நின்ற அர்ப்பணிப்பு கலந்த சரணாகதியை தன்னகம் வைத்திருந்து நின்ற கூட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் கண்களிலும் இருந்து வந்த நீர்த்தாரைகள் சிவமகா வாழைச்சித்தனையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு நின்ற அகத்தியனையும் ஒன்றாக காண்கின்ற பொழுது எழுந்த ஆனந்தத்திற்கு ஈடான ஆனந்தம் எங்குமில்லை என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய. அதுபோன்று இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நகரினை தாண்டுகின்ற காலகட்டங்களில் அத்துணை சீடர்களும் இதுபோல் வந்திருந்து மலர்களை தூவி வாழ்த்து கோஷங்கள் எழுப்பி அனுப்புகின்ற ஆசி பெற்று திரும்புகின்ற அற்புதமான நிகழ்வு இனி நடக்கத்தான் போகின்றது என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக.
சித்தர்களின் அணிவகுப்பு வாகனங்கள் வருகின்ற பொழுது அரசை ஆளுகின்ற வாகனங்களே ஒதுங்கி நின்று வழி கொடுக்கும் என்ற அகத்தியன் நல்லா. ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் அரசினை நிகழ்த்தும் பொறுப்பு சிவசபைக்கு வருகின்றது என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. ஓம் எதனை எவ்வாறு செய்ய வேண்டும், எத்தகைய திட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் என்ற அற்புதமான அத்தகைய ஆலோசனை நிலைகளை சிவசபையில் வந்து கேட்டு அமர்ந்து அதன் வழி நடக்கின்ற அரசு ஆள்பவர்களே இனி வரும் காலங்களில் அமர்வார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். ஓம் அகதீஷாய நமக. நிச்சயம் நடக்கத்தான் போகின்றது, பிரபஞ்சம் உள்ளவரை அமர்ந்து காணத்தான் போகின்றீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் ஆங்காங்கு நடைபெறுகின்ற அத்துணை நிலைகளும் உச்சகட்டத்திற்கு சென்று விட்டன. களி முற்றி உச்சகட்டத்தில் நிற்கின்றது. அதனை வேறறுக்க வேண்டும் என்ற உரிய அரிய நோக்கமாக இந்நோக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாசி நிலைகளை கேட்கின்ற ஒவ்வொருவனும் உண்மை என்று உரைப்பான். களியிலிருந்து களிமுற்றி அத்தகைய கல்கி அவதாரம் எடுக்கின்ற பொழுது அழிவார்கள். அவதாரம் என்றைய நாள் எனில் இவன் உரைத்தவாறு சித்தர்கள் செல்கின்ற பொழுது சாறை சாறையாய் நிற்கின்றார்களே, அத்தகைய மாநிலர் கூட்டங்கள் நிற்கின்ற அன்றைய நாள், அன்றைய பொழுது கல்கி அவதாரம் எடுத்தாகிவிட்டது என்ற அறிவிப்பு வரும் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அக்கல்கியே 3 எழுத்து அவதாரம் அல்ல, அது முத்தாய்ப்பான சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பெரும் எழுத்து அவதாரம் என்று அறிவிக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. புண்ணியத்தை காக்க எடுக்கின்ற அவதாரத்திற்கு ஈடு இணையான அவதாரம் எதுவும் இல்லை என்று ஆசி வழங்குகிறோம். ஓம் அகதீஷாய நமக. கல்கி அவதாரம் எடுத்தால் பரந்தாமன் மட்டும்தான் அவதாரமாக நிற்பார். ஆனால் சிவமகா வாழைச்சித்தன் அவதாரம் எடுக்கின்ற பொழுது கல்கி அவதாரம் தடுத்து நிறுத்தப்பட்டு யுகமாற்ற அவதாரத்தை சிவமகா வாழைச்சித்தன் ஆதி சித்தனாக எடுக்கின்ற அவதாரத்திற்குள் பரந்தாமனை உள்வைத்து பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உள்ளிருக்கும் அத்தகைய ஆற்றல் கொண்ட அவதாரமாக அது இருக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். எடுத்தாகிவிட்டது சூட்சமத்தில், இயல்பில் அங்கங்கு நடைபெறுகின்ற இது போன்ற சச்சங்க நிகழ்வுகளால் ஏற்படுத்தப்படுகின்ற பயணங்களால் அதுவும் இயல்பு நிலையில் நிறைவேறிக் கொள்ளப் போகின்றது. சூட்சமத்தில் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் இந்நிலையை காண்பவர்கள் நிச்சயம் இது அவதாரமே என்று உணர்வார்கள் என்று அறிவிக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது போன்ற அவதாரம் இத்தகைய பூவுலகில் இதுவரை யாரும் எடுத்ததில்லை, இதுகாரும் இனி எடுக்க போவதும் இல்லை என்னும் நிலையே ஊர்ஜிதம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் இங்கு அமர்ந்திருப்போர்கள் முகம் சுளிக்கின்றவாறு எத்தகைய வேற்று ஞான சாயம் பூசப்படுகின்ற வார்த்தை இறை சூட்சம நூலுக்குள்ளிருந்து எழுவதில்லை என்பது அதற்கு ஒரு சான்று என்று. ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் இது அத்துணையும் கடந்த நிலை அகத்தியன் உரைத்திருக்கின்றோம். இதுவரை பல்வேறு சச்சங்கங்களில் உயர் ஞான நிலையை நோக்கி பயணப்பட்டு அஞ்ஞானத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருப்பவன் காண்கின்ற பொழுது அனைத்தும் சிவ உயிர்களாகவே காட்சியளிக்கும் என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. தான் காண்கின்ற அத்துணையும் சிவ உயிர்களாக சிவமாக காட்சியளிக்கின்ற பொழுது எங்கிருந்து பேதமை வரும், வேறுபாடுகள் வரும்? சாயம் கிடையாது, நிறம் கிடையாது, அவனுக்கு மதம் இனம் எதுவும் கிடையாது. ஒன்று மட்டும் தெரியும், அது ஒரு உயிர் என்ற உயரிய எண்ணம் மட்டுமே அவன் உள்ளுக்குள் இருக்கும் என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. எண்ணம் எழுகின்ற பொழுதுதான் யுகமாற்ற நிகழ்வு நிகழ்ந்தேறி விட்டது என்பதற்கு ஒரு சான்று என்று அகத்தியன் உரைத்து. ஓம் அகதீஷாய நமக. அதி உயர் ஞானமே ஞானம் எதுவென்று தெரிவது ஒரு ஞானம் என்று அகத்தியன் உரைத்தோம். அத்தகைய ஞானத்தை தான் அஞ்ஞானத்தை வேறறுக்கும் ஞானத்தை தான் கற்றுக் கொடுக்கின்றது இஞ்ஞான பட்டறை என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. இகலோகத்தில் உரைப்பார்கள், ஊழி விழுகின்ற பொழுது வலிக்கின்றது என்று கூறிய கல் சிலையாகாது என்று. அதுபோல சாட்டை அடி விழுகின்ற பொழுது, ஞான சாட்டை வைத்து அடிக்கின்ற பொழுது வலிக்கின்றதே, இவ்விடம் விட்டு அகன்று விடுவோம் என்று நினைப்பவன் அவ்விடம் விட்டு அகல்கின்ற பொழுது வலியை மட்டுமே பெற்றுக்கொண்டு செல்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. வலியை ஏற்றுக்கொண்டு
என்னதான் இறுதியில் நடக்கின்றது? சாட்டை கிழிகின்றதா அல்லது நமக்கு ஞானம் உச்சாணி கொம்பில் ஏறுகின்றதா என்று பார்த்து அமர்பவன் நிச்சயமாக ஞானியாக மாறுவது நிச்சயம் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. நிச்சயம் சாட்டை தான் கிழியும், ஞானம் பெறுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது ஆதி கைலாய சிவசூட்சம ஞான சாட்டை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய அது அகத்தியன் கரத்தில் இருக்கும் தண்டம், சிவமகா வாழைச்சித்தன் கரத்தில் இருக்கும் செங்கோல், திருமுருக பெருமான் கரத்தில் இருக்கும் சம்கார வேல் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் கண்ட சங்கு சக்கரமும் ஆயுதங்களில் அடக்கம் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும் சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றது, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் அத்தகைய சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றது. சிவசபையில் என்று உணர்ந்து அமர்ந்தோன் எல்லாம் உள்ளூர அகத்தியன் ஆசியை அகத்தியன்தான் உரைக்கின்றான், அண்ட பிரம்மாண்டங்களை உள்வைத்தென்று உணர்ந்து உணர்வோடு அமர்ந்திருக்கும் சீடர்களே, சிவமகா சபையில் நிச்சயம் நிதர்சனம் அவசியம் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உதாசீனப்படுத்துவர்களை பற்றி அகத்தியனுக்கு கவலை இல்லை, சபை ஆசானுக்கும் கவலை இல்லை, சீடர்களுக்கும் கவலை இல்லை. கர்மவினை என்று தீருகின்றதோ அன்று அவன் உணர்வான், தீரவில்லை எனில் அது அவன் எதுவாக அலைந்து கொண்டிருப்பான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற அகத்தியன் ஆசிரியர். ஓம் அகதீஷாய நமக.